அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது? இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறாருங்க. இதை கண்டகச்சனி என்று சொல்வது வழக்கங்க. கண்டகச்சனி என்றால் பயப்பட தேவையில்லைங்க. ஆரோக்கிய தொல்லையை கொடுக்குமே தவிர சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாருங்க. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதன் மூலமும் இதையும் யோசித்து செய்வதன் மூலமும் மன நிம்மதியை பெற முடியுங்க. அதே மாதிரி எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நல்லது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதன் விளைவாக உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உடலில் சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றினாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. குடும்ப உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படுங்க. ஒரு சில காரியங்கள்ல நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். இது மாதிரியான நேரங்கள்ல பதட்டப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை சரிவர செய்யும் போது முன்னேற்றங்களே ஏற்படுமே தவிர எந்த ஒரு தடங்களுமோ தாமதங்களோ இல்ல விரயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பது சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை 1, 4, 9 ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க. எனவே உடல் ஆரோக்கியமும் அறிவாற்றலும் முன்னேற்றமும் உற்சாகமும் சுக ஜீவனம் வாகனம் தாய்வழி உறவு பாக்கியம் ஆகிய அனைத்து அதிபத்தியங்களிலும் வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நேரடி பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படுங்க. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம். அதே மாதிரி பண தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல உங்களுடைய சொந்த விஷயங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சனியனுடைய பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால பெட்ரோல் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. தாண்டி செல்வதில் தாமதங்கள் உருவாகலாங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. தாயினுடைய உடல் நலம் சீராக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு கேட்ட இடத்தில் மாறுதல் கிடைக்க இருக்குதுங்க. இந்த மாறுதல் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. சனி பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால பாக்கியஸ்தானம் பலப்படுதுங்க. எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குது. மாற்றங்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அதாவது மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நிறுவன மாற்றம் கிடைக்குங்க. இந்த மாற்றத்தால் ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்கள் ஏற்படுங்க. இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு விதத்தில் சாதகமாகவும் அமைய இருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. அவற்றில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அணை கட்டி குடியேறும் யோகமும் ஒரு சிலருக்கு உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குடும்ப உறவினர்களுடைய 1க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைத்து குடும்ப வருமானம் உயர இருக்குதுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் ஆவாரு. எனவே பூமி விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார நிலை
பார்க்க இயலாத அளவு உயர இருக்குதுங்க. கண்டகச்சனியாக இருந்தாலும் கும்பச்சனியாகவும் இந்த வீடு என்பதால் கேடு பலன்களை கொடுக்க மாட்டாருங்க. புதிய முயற்சிகள்ல தாமதங்கள் உருவாகலாமையே தவிர கடைசி நேரத்தில் காரியம் கைகூடி விடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள், பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கடைசியில் உங்களுடைய முயற்சிகளுக்கே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்லாம சிம்மராசினியர்கள் இந்த காலத்தில் அருகில் உள்ளவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு குறையலாங்க. எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறாது. பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் குறைவாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய வெறுப்பிற்கு ஆளாக நேரிடுங்க. சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை தெரிவிப்பதன் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாக இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த சிம்மராசினியர்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் வருமானம் போதுமான அளவு இருக்குங்க. தொழில் முன்னேற்றம் திருப்தி தருங்க. வெளிநாடு வணிகத்தில் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் கேட்ட சலுகைகளை கொடுப்பாங்க. பணி புரிந்தபடியே சுய தொழில் செய்யும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமைய இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி காலத்தில் 2 முறை குரு பயிற்சி நிகழ்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் வக்ர காலத்தில் கடகராசிக்கும் குரு செல்கிறாரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது 10ல் குரு வருவதால் பதவி மாற்றம், இடமாற்றம் உண்டுங்க. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் உயர் பதவியும் வெளிநாட்டு யோகமும் கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது லாபஸ்தானம் புனிதமடைக்குதுங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குது. பங்குச்சந்தையின் மூலம் பணம் குவிய தொடங்குங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்தினைய இருக்காங்க. கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் போது இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படலாங்க. எதையும் யோசித்து செய்வது நல்லது. பிறருக்கு பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாங்க. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டுல கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த காலகட்டங்களில் சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சிம்மராசி பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. அடுத்தடுத்து விரயங்கள் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படாமல் இணக்கம் ஏற்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு மாற்றம் விருப்பத்தில் அமையுங்க. உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்து கொள்ள வேண்டிய நேரங்க. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாங்க. பெற்றோருடைய உடல் நலத்துல கவனம் தேவைங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லதுங்க. சிறப்பு வழிபாடாக யோக பலன் பெற்ற நாளில் திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன், அமிர்தகிரீஸ்வரர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.